முகத்தை என்ன செய்ய முடியும்? பிரசன்னமாக்க முடியும். முகத்திலிருந்து ரெண்டு விஷயம். முகம் என்பது தேவனுடைய ஆழ்த்தத்துவத்தை, அவருடைய அடையாளத்தை குறிக்கிறது. அவரிடத்திலிருந்து வெளிச்சம் உண்டாகிறது, அவரிடத்திலிருந்து மகிமை உண்டாகிறது. லைட் அண்ட் க்ளோரி. லைட் வேற, க்ளோரி வேற. அவரிடத்தில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து உண்டாகக்கூடிய வெளிச்சம் வாழ்வுக்கான ஆதாரமாக வெளிப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஃபிசிக்கல் லைட் எடுத்துக்கோங்க, வெளிச்சம்ங்கிற ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஈகோ சிஸ்டமே கிடையாது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வெளிச்சம்னு ஒன்று இல்லை, தேவனை பற்றிய அறிவே இல்லை அப்படின்னா இந்த பூமியே கிடையாது. அல்லேலூயா. வெளிச்சத்துக்கான மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னா, நம்மை நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தேவனோடு இணைத்து வைக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. அதுதான் லைஃப், ஜீவன் என்று சொல்லுகிறோம். அந்த ஜீவன் மனுஷருக்கு வாழ்வுக்கான ஆதாரமாக மாறுகிறது. அதுதான் வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிச்சம். தேவன் யார் என்கிற வெளிச்சம் நம்மையும் தேவனையும் ஒரு இணைப்பிலேயே வைத்திருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அது அவருடைய முகத்திலிருந்து நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறப்ப எல்லாம் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்றப்ப எல்லாம் ஆண்டவர் முதல்ல நம்மளுக்கு கொடுக்கறது, ஆசீர்வாதத்திலிருந்து கொடுக்கறது அவரை பற்றிய அறிவு. அந்த அறிவு தான் ரட்சிப்பிலே நம்மையும் தேவனையும் இணைத்தது, துண்டிக்கப்பட்ட உறவை இணைத்தது. தொடர்ந்து அவரோடு உள்ள ஐக்கியத்திலே பலப்பட வைப்பது. முதலாவது என்னது? வெளிச்சம். சொல்லுங்கள் எல்லாரும், வெளிச்சம். அல்லேலூயா. வெளிச்சம் கடவுள் யார் என்கிறது நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறது. அடுத்து அவருடைய கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில், முதல்ல 25வது வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பார். அடுத்து அவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படி சொன்ன உடனே ரெண்டாவது பிளெஸ்ஸிங் ஆண்டவர் கொடுக்கறது என்ன அப்படின்னா பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம்ங்கிறது என்னது? தேவனையே சுதந்திரமாக கொடுக்கறது. இந்த இடத்துல எங்கேயாவது சொந்த வீடு இருக்கா? இந்த இடத்துல எங்கேயாவது தங்கம் இருக்குதா? கோல்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. ஏன் நான் சொல்லலை? எல்லாமே பிரசன்னத்துக்குள்ளே இருக்குது, அவருக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல பொன் விளைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்தது. பொண்ணு பின்னால் போக வேண்டியதில்லை, பசங்களும் பொண்ணு பின்னால் போக வேண்டியதில்லை. தேவன் இருக்கிற இடத்துல பொன் விளைந்தது. அல்லேலூயா. கேர்ள்ஸ்லாம் தேடி வருவாங்க. அல்லேலூயா. கேர்ள்ஸ் தேடி வருவாங்க. எங்கே? நீங்கள் பிரசன்னத்தை கனம் பண்ணுற ஆட்களாக இருந்தால். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் தான் ஏவாள் எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கல. ஏவாளை ஆதாம்கிட்ட கூட்டு கொண்டு வந்து சேர்த்தார் ஆண்டவர். அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தினுடைய பேட்டர்ன் என்னென்னா, பொண்ணு உங்களை தேடி வரும், கோல்டும் உங்களை தேடி வரும், அந்த பொண்ணும் உங்களை தேடி வரும். உங்களுடைய நிலத்தில் தானாய் விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அட் நோ எஃபர்ட். நீங்கள் அதை பற்றி கான்ஷியஸ்னஸே இல்லாதப்ப பொன் விளைஞ்சு கொண்டிருக்கும். அல்லேலூயா. அது பவுன் விலை எவ்வளவா இருந்தாலும் சரி, பொண்ணு விளையும். பிரசன்னம் இருக்கிற இடத்துல ப்ரெஷியஸானதெல்லாம் தேடி வரும். அல்லேலூயா. இதை தான் க்ரௌன் ஆஃப் த பிளஸ்ஸிங்காக இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே உச்சரிக்கணும்னு சொன்னார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது நீ உயிரோடு இருக்கணும்டா, உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அப்படி உயிரோடு இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் வெளிச்சத்தை உனக்கு தந்து குருட்டுத்தன்மையிலேருந்து உன்னை மாற்றி தெளிவுள்ள ஆளாக மாற்றுவார். கடவுள் யார், சபைனா என்ன, ஊழியர்னா என்ன, ஊழியர்கள்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, உறவுகள்னா என்ன, எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிறார். எப்படி மனுஷரை கையாள வேண்டும், எப்படி ஐக்கியம் கொள்ள வேண்டும், யாருக்கு எந்த இடத்த கொடுக்க வேணும், ஒரு மனுஷன் என்ன நோக்கத்தோடு வருகிறான், எப்படி வாழ வேண்டும் என்கிறது முழு வேதாமும் எப்படி வாழணுங்கிறது தான். கடவுளை வச்சு எப்படி வாழணுங்கிறது தான் முழு வேதாமும்.
அதை சொல்லித்தரார். அடுத்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல், அல்லேலூயா, உன்னை நான் எப்போயும் தனியாக விடுறது, என் அறிவை மட்டும் கொடுக்குறதில்ல, என்னுடைய ஆள் தத்துவத்தையும் சேர்த்து கொடுக்குறேன் உனக்கு. நானே உன்னோட இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை எப்போதும் உன் கூட இருக்கும். அது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுகிறதும் இல்லை. அவரை குறித்த வெளிப்பாடு, அவரே நம்ம கூட வர்றாரு. இந்த ரெண்டையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே உச்சரிக்க சொன்னார். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை. நீங்கள் கடைசி பெனிடிக்ஷனை வெறும் இந்த ஒரு கடமைக்காக சொல்கிறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. பாருங்கள், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது அப்படின்னு சொல்லி இந்த 3 வசனத்தை சொல்கிறார். உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, வெளிச்சம் வந்துச்சுன்னா கிருபை வேலை செய்யும். கிருபை வேலை செய்யுங்கிறத விட கிருபையை ரிசீவ் பண்ணுற இடத்துக்கு வந்துடுவோம். அதாவது இங்கே எல்லா இடத்துலையும் வைஃபை இருக்குது, ஆனால் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணி வைஃபை ஆன் பண்ண உடனே அந்த சிக்னலை இந்த ஃபோன் ரிசீவ் பண்ணுது. அது மாதிரி கிருபை ஏற்கனவே இருக்கிறது, வெளிச்சம் வந்த உடனே கிருபையை அது எடுத்துக்கொள்ளுகிறது, அல்ல ரிசீவ் பண்ணிக்கொள்ளுகிறது. அதை மாதிரி வெளிச்சம் உண்டாகும் போது கர்த்தருடைய கிருபை அந்த வாழ்க்கைக்குள்ளே சேனலைஸ் ஆகிறது. அதே மாதிரி தான் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, அல்லேலூயா, தேவன் இருக்கிற இடத்துல அடிப்படையில் இருக்கிறது சமாதானம். கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்கு மத்தியில் சமாதானம், உறவுகளுக்கு மத்தியில் சமாதானம், தொழிலில் சமாதானம், பொருளாதாரத்தில் சமாதானம், நம்முடைய மனதில் சமாதானம், நமக்கும் கடவுளுக்கும் சமாதானம். அல்லேலூயா, பிரசன்னம் இருக்கிற இடத்துல அடிப்படை. அதனால தான் தேவதூதன் வந்த உடனே சொன்ன அந்த நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியில் பரலோகத்துக்கு சமாதானம். யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக. அது வரைக்கும் பூமி துரோகி, பாவி, பகைஞர். இப்போ இயேசுநாதர் வந்தவுடனே அவர் சமாதான பிரபுவாக இருதரத்தாரையும்னா புறஜாதிகளையும் இஸ்ரவேலர்களை மட்டுமல்ல, பரலோகத்தையும் பூமியையும் அவர் ஒன்றாக்கியிருக்கிறார். அல்லேலூயா, மெர்ஜ் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே பூமியிலே சமாதானம் அப்படின்னு சொன்னதுக்குரிய காரணம், அவருடைய முகத்தின் பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் சமாதானத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஒரு மனுஷன் மேலே அக்கறைப்படும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வர அவன் மேலே அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய அக்கறையை வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 1:8 வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அவர் தான், பிகினிங் அண்ட் த எண்ட். அவர் தான் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார். வருஷத்தினுடைய துவக்கமும் அவர் தான் கொடுத்தார், இந்த முடிவுக்கும் அவர் தான் முடிவில் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். வரப்போகிற புதிய துவக்கத்தையும் 2026 துவக்கத்தையும் அவர் தான் நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. திஸ் இஸ் த மொமெண்ட். இந்த நாள் நாம் அவருடைய உண்மைக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், காலம், உண்மைக்கு நன்றி செலுத்தக்கூடிய காலம். அவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அதை நோக்கி நினைவு கூர்ந்து தேவனை துதிக்க வேண்டிய காலம். வருகிற ஆண்டுக்கான எல்லா, அதாவது மலை உச்சிக்கும் பள்ளத்தாக்குக்கும் ஆயத்தமாகக்கூடிய காலம். நம்ம வளர 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 நமக்கான சவால்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வளர்ச்சிகளை நம்மளுக்கு ஏற்படுத்துவதே நம்முடைய சவால்கள் தான், இல்லையா? அந்த சிம்சோன்
உடைய வேத நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுப்போம். நியாயாதிபதிகள் அஞ்சாவது வசனம் வாசிப்போம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அல்லேலூயா. இந்த சிங்கம் பிளான் பண்ணி வந்துச்சா? சிங்கம் வருதுன்னு போனாரா? சிங்கம் வருதுன்னு போனாரா சிம்சோன்? பதில் சொல்ல மாட்டிங்களா? சிங்கம் வரும்னு போனாரா அல்லது யதார்த்தமாக ஆக்சிடெண்ட்லாம் வந்துச்சா? ஆக்சிடெண்ட்லாம் வந்துச்சு. பாருங்க, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா கவனிக்கணும். சிங்கத்தை பார்க்குறப்ப எல்லாம் அனாயிண்டிங் ஆக்டிவேட் ஆகுது. அல்லேலூயா. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரகசியமே. சிங்கத்தை பார்க்குறப்ப எல்லாம் கர்த்தருடைய ஆவி அவன் மேலே. ஆமென். இப்போ சிங்கம் நல்லதுதான். அல்லேலூயா. உங்களுக்கு அடுத்த லெவல் பலமாக இறங்கினது, உங்களுக்கு அடுத்த லெவல் எம்பவர்மெண்ட்டு. சிங்கம் வராத வரைக்கும் சிம்சோன் நடந்து போகிறார். அந்த ஜேர்னி நார்மல் ஜேர்னி. ஆனால் ஆவியானவர் எப்போ இறங்குறாருன்னா சிங்கத்தை எதிர்கொள்ளும் போது. கர்த்தர் உங்களை தனியாக விடுறது இல்லை. அல்லேலூயா. அவருடைய டிவைன் எம்பவர். அதே போல தான் கோலியாத்தை பார்த்தப்பையும் தாவீது மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. வாசிப்போம். அந்த கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிங்கமாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது மாதிரி கிழிக்கக்கூடிய பலன் சிம்சோனுக்கிட்ட இல்லை. சிம்சோன் மேலே வந்து இறங்கின அந்த பலத்தை ஆவியானுடைய அபிஷேகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பலத்தை கொடுத்து ஆண்டவர் சவால்களை மேற்கொள்ளுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 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 முதிர்ந்த வளர்ச்சி என்பது எவ்வளவு கையால் நாம் பழகி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு சூழ்நிலைகளை கையாள பழகி இருக்கிறோம், எவ்வளவு சவால்களை, எவ்வளவு பெரிய சவாலை நாம் மேற்கொள்ள பழகி இருக்கிறோம். சிலர் லேசாக பின்னு குத்திருச்சுன்னா அவர் அரை நாள் உட்காந்து குத்திருச்சுங்க, ரத்தம் வருதுங்க, ரத்தம் வருதுன்ட்டே இருப்பாங்க. சிலர் வந்து மிகப்பெரிய சவால்களையும் சாதாரணமாக சால்வ் பண்ணி நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய மனது பலப்பட வேண்டும். ஆவிக்குரிய பலம் ஆவியிலிருந்து உங்களுடைய மனதிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளேருந்து வேலை செய்ய வேண்டும். ஆகவே முதல்ல சொன்னேன், தேவனுடைய உண்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய வழிநடத்துதலை நினைவு கூற வேண்டும். சவால்களுக்கு நாம் பழக வேண்டும். புதிய ஆண்டில் டைரக்ஷனோடு நுழையணும் இல்லையா? ஒரு புதிய ஆண்டு வரும்போது என்னுடைய பாதை இந்த ஆண்டு இதை நோக்கி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு முன் குறிப்போடு, அதுக்கு தான் வந்து ஜெபம் பண்ண சொல்கிறது. அந்த பாதையை ஆவியானவரே உங்களுக்கு காட்டுவார். 28 இன்றைக்கி 29 30 31 3 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து 3 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அந்நிய பாஷையிலே ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில்
ஆண்டவரை நீங்கள் பேசணும்னு காத்திருந்தா நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். உங்களுக்கு அந்த பாதையை நிச்சயமாக உங்களுக்கு காட்டுவார். ஆகவே என்டரிங் த நியூ இயர் வித் பர்பஸ். 5, தேவனுடைய காலங்களுக்காக தொடர்ந்து காத்து விசுவாசத்தோடு காத்திருப்பது. 6 தான் விசுவாசத்தோடு பயணிப்பது, தேவனுடைய நேரத்தை நம்புவது. 5, 6 விசுவாசத்தோடு காத்திருப்பது, பயப்படாமல் தைரியமாக காத்திருப்பது. யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். நேரம் இல்லை, இல்லாட்டி இந்த 6 பாயிண்ட்டையும் நம்ம நிதானமாக பார்க்கலாம். மணினப்போ 10:15 ஆயிடுச்சு. சரி, ஆகவே யோசுவா 1:9 மட்டும் வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த யோசுவாவுக்கு சொன்னதில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேணும். God is with us. Immanuel, he is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். Not on the merits of our righteousness. என்னுடைய நீதியின் அடிப்படையில் அவர் என்னிடத்தில் இல்லை, உங்கள் நீதியின் அடிப்படையில் உங்களிடத்தில் இல்லை, அவர் கொடுத்த நீதியின் அடிப்படையில் இருக்கிறார். அவர் கொடுத்த நீதியை அவர் என்றைக்குமே ரிவோக் பண்ணவே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவருடைய நீதி நமக்கு இலவசமாக கொடுக்கப்படும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். அவருடைய நீதியின் அடிப்படையில் அவர் நம்மோடு இருக்கிறதுனால அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். அவர் தொடர்ந்து வழிநடத்துகிறார். அதனால் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, பயப்படாத, உன்னுடைய பலவீனத்தில் உன்னை பலப்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. மகிமையின் மேலே மகிமை அடையணும், மறுரூபப்பட வேண்டும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. we have to change, we have to culminate into new structure. புதிய வடிவத்திற்குள்ளே நாம் ஃபிட்டின் ஆகிறதுக்கு நம்மளை நாமளே உருமாற்ற வேண்டும். எண்ணங்களை மாற்றணும், வாழ்வியல் முறையை மாற்றணும். நாம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தையும் தேவனுக்கான நேரத்தையும் வரையறைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் யார் அப்படிங்கிறது 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழுகிற வாழ்வு தான் கடவுளுக்கு முன்பாக நம்ம யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. அப்போது இந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி செலவழிக்கிறோம், எப்படி தூங்குகிறோம், எப்படி எந்திரிக்கிறோம், கடவுளை எப்படி நினைக்கிறோம், அவரை குறித்து எப்படி பேசுகிறோம், அவருக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குகிறோம், அவரோடு எப்படி ஐக்கியம் கொள்கிறோம், இதெல்லாம் தான் கடவுளுக்கு முன்பாக நாம் யாருங்கிறத தீர்மானிக்கிறது. இதை அப்டேட் பண்ணணும். பழைய வருஷத்துலேருந்து புது வருஷத்துக்கு போகும்போது தேவனை தேடுகிற விதத்திலே வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், சண்டே மார்னிங் பிரசங்கத்துக்கு வரும்போது தயவுசெய்து ஜெபம் பண்ணிட்டு வா, உபவாசம் இருந்து வா. பட்டினி இருந்து வரதை பற்றி நான் சொல்லலை. பட்டினி வேறு, உபவாசம் வேறு. உபவாசம் இருந்து வா. 8 மணி ஆராதனைக்கு 7:45 எந்திரிச்சு அவசர அவசரமாக தண்ணியை ஊற்றிட்டு இந்த தூக்கம் கூட தெளியாமல் அந்த முகத்தோடு வந்து இங்கே அப்படி உட்காரக்கூடாது. அப்புறம் அப்படியே தூக்கம் கண்டினியூ ஆகும் பிரசங்கம் பண்ணுறப்ப. இங்கே காலையிலே எந்திரிச்சு வாஞ்சியோட உபவாசம் இருந்து காலையிலே ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு வந்து நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யார் இதை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். யார் இதை செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வெளிச்சம் உண்டாகும், தேவனுடைய பிரசன்னம் உண்டாகும். உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதத்திற்கு நேராக திருப்பப்படும். கிருபைகள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று ஆண்டவர் பூமி எங்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிறவன் உண்டோ? ஏன் அப்படின்னா பஞ்சம் இருக்குது தேவனை தேடுறவங்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையை எல்லாரும் மாதிரியும் நம்ம வாழ முடியாது. ஏதோ ஒரு ரீதியில் தேவன் எனக்கு முக்கியமானவர் என்கிறத நாம் அவருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வுனால பரிசுத்தப்படுத்து, ஜெபம் பண்ணு, காலையில் ஜெபம் பண்ணிட்டு வா, வெளிப்பாடுகளை சேகரித்துக்கொள். எல்லாருக்கும் சொல்கிறேன், வெளிப்பாடுகளை சேகரித்துக்கொள். ஏன்டா அயன் பண்ணி போட்டு வாடா அப்படின்னு. நேரம் இல்லை பாஸ்டர். யார் விஷ்ணு பயங்கர பிஸியாக இருக்கிறான், அவங்களுக்கு தெரியாது. கவனிங்க,
சாரி, பீட்டர் பேதுரு மீன் பிடிக்கல பயங்கர பிஸியாக இருக்காப்புல. பாருங்கள், அதான் சொல்கிறேன், 26 அன்காமன் கமிட்மெண்ட்டை நாம் ஆண்டவருக்கு காண்பிக்க வேண்டும். விசேஷமாக நான் வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். சின்னதுலேருந்தே வசனம் சொல்லி கொடுத்து நம்ம தான் கெடுத்துட்டோமோ அப்படின்னு நான் இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா வசனமெல்லாம் பழக்கப்பட்டுருச்சு. யோவான் 1 ஆதியிலே தேவன் வாழ்ந்து, சங்கீதமா தெரியும், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாம், 23 அது தெரியும், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான். இதெல்லாம் பழக்கப்பட்டுருச்சு. இப்போ தெரியலன்னா சொல்லிக் கொடுக்குறப்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்ச இதெல்லாம் பழக்கப்பட்டுருச்சா, ஏசுனாதரா ஓரமாக இருக்கட்டும், ஆரம்பிச்சிட்டாங்களா பிரசங்கத்தை, ஆரம்பிச்சிட்டாங்களா அட்வைஸை, இப்படி இந்த மோடுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஒரு அப்டேஷன் தேவை. நீங்கள் யூத்துக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும். இப்போ ஏதாவது நம்ம பேச ஆரம்பித்தா பூமர் அப்படின்றாங்க, பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி, அட்வைஸ் பண்ணாலே பூமர் அப்படின்றாங்க. அதனால் இப்போ அந்த நம்ம ஆரம்பிக்கிறப்பமே உள்ள ஷட் டவுன் ஆயிடுது, அடைச்சிடுறாங்க, காதை அடைச்சிடுறாங்க. சரி எப்படா முடிப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்து, சரி 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 ஓகே 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 காதிலே வாங்காமல் நிறைய ஓகே சொல்லி நம்மளை அமைதியாக்கிட்டு அறிவீனமாகவே தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுடைய அறிவீனத்தை போக்கணும். பிள்ளையுடைய இருதயத்தில் பேதமை உண்டு, மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியானவர் இதை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். ஒரு உயிர்ப்பிப்பை பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் இந்த உலகத்தினுடைய ஆவின்னு நம்ம சொல்கிறோம். இது அவங்களையே அறியாமல் மீடியாவிலேருந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி உள்ளே உட்காந்துருக்குது. அட்வைஸு எதுக்குமே இடம் கொடுக்காத அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த 26 உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய வல்லமைகள் அல்ல, கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்த போதுமானது அப்படிங்கிறத கர்த்தர் நிரூபிப்பார். 26 நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்ம இந்த உலகத்தினுடைய எந்த ஆயுதத்தை காட்டிலும் மேன்மையான ஆயுதம் கர்த்தருடைய ஆயுதம், வார்த்தை என்கிற ஆயுதம், அபிஷேகம் என்கிற ஆயுதம். அது போதுமானது, நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம எல்லாரும் மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த தேசம், கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அவர் விசாரிக்கிறவர். அப்புறம் அவருடைய கண்கள் வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு மட்டும் எப்பொழுதும் 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 எப்பொழுதும். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 பண்டிகைகள், பிரதானமான பண்டிகைகள் உண்டு. அதில் வருஷத்தினுடைய நிறைவில் கோதுமை அறுப்பின் முதற்பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகைகளும், வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. வருஷ முடிவில் சேர்ப்பு கால பண்டிகை, அல்லேலூயா, சேர்ப்பு கால பண்டிகை, இன்கேதரிங் ஃபெஸ்டிவல், அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும், கடவுளுக்காக சேர்த்து வச்சுருந்தது எல்லாத்தையும் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வருஷம் முடிவில் ஒரு பண்டிகையை கடவுளை நியமிச்சிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதுதான் இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்கிற நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இப்போ நம்ம சேர்த்து வச்சுக்கிற நன்றி. கண்களை முடிஞ்சோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன், எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். முழு மனதோடு ஆராதித்திடுவேன், எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். இயேசுவை முழு மனதோடு. ஹalleluya hallelujah. O rikabalaba shatalrebeke protora banadi hantalaba igobania hantala kapara banadi antara bibioraba. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன், எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன், எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை பொழுதுக்காக நன்றி. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாளுக்காக நன்றி. வருஷத்தை திரும்பி பார்த்து கர்த்தர் நீர் உண்மையுள்ளவராய் எங்களுக்கு பாதுகாத்து பராமரித்து எங்களை வழி நடத்தி காப்பாற்றி உடைய உடன்படிக்கையின் உண்மையை எங்கள் வாழ்க்கையிலே சபையிலே நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். தேங்க்யூ லார்ட் ஃபார் thy faithfulness. செபாராட்டா கேரேபே பிரட்டோகோரோ பியோரபா. குறுகிய நாளில் கடவுள் இந்த இடத்தை தந்து நம்மளை ஆசீர்வதித்தார் பாருங்க. ஹalleluya. அவர் கைவிடாதவர். இந்த இடத்த காலி பண்ணு சொன்னப்போ எனக்கு எந்த கவலையுமே இல்லை, நான் கவலைப்படவே இல்லை. கர்த்தர் உள்ளவரா அவர் இந்த மாற்றத்தை நிறைவேற்றினார். அதே போல விசாலமான இடத்துக்கு நம்மளை எடுத்துட்டு போறார் ஆண்டவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சபைக்கு நல்லவரா வெளிப்பட்டிருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சபையை எல்லாரையும் புதிய ஆண்டினுடைய ஆயத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த 29, 30, 31 உபவாச நாட்களுக்குள்ள எங்களை எடுத்து செல்லுவீராக. ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. புதிய மறுரூபமாக்கப்பட்ட மனதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. புதிய மனநிலையோடு நாங்கள் புது வருஷத்துக்குள்ள சில கிருபை செய்ய ஆண்டவரே. புதிய சுதந்திரங்களுக்கு நேராக எங்களை நடத்துவீராக. ஆலையில் உம்முடைய பிரசன்னத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். சபையார் யாவரையும்
நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற புதியவைகளுக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். Let everyone participate in the new inheritance, Father God. Hallelujah. Let everyone join in this new journey of seeking the Lord with uncommon commitment. ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சபையார் யாவரையும் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நான் ஆசீர்வதித்து புதிய ஆண்டுக்கான ஆயத்தத்துக்கும் சுதந்திரத்துக்கும் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். I pronounce, let every spiritual inheritance which is reserved for this new upcoming year, Father God, let it come upon everyone. Let everyone enter into that in the mighty name of Jesus. Hallelujah. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. சகலத்தையும் சர்வல்லவராம் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய மேலான நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.